ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான, நெருப்பு ராசியான, ஒளி ராசியான, பூர்வ புண்ணியம் பெற்ற சிம்ம ராசியில் பிறந்த பேராற்றல் பெற்ற பெருமதிப்பு மிக்க சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரம் பெற்ற சிகரங்களே, உங்களுக்கு கோடானி கோடி வணக்கங்கள். மகம் 1 2 3 4 பாதமும், பூரம் 1 2 3 4 பாதமும், உத்திரம் 1 பாதமும் ஆக 108 பாதங்களில் இந்த 9 பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரருக்கும் ராஜ்யஸ்தானத்தை ஆளும் மகா ராஜயோகம் பெற்றவர்கள் நீங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கான வாழ்க்கை இன்னும் 46 நாட்களுக்குள் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை வரும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் குதூகலத்தை தரப்போகின்றது. ஏனெனில் 12 வருடத்துக்கு ஒரு முறை பிரகஸ்பதி குரு பகவான் உச்சம் பெறும் கடகராசியான, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடான பூசம் புனர்பூசம் ஆயிலிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு 8க்குரிய 12ஆம் வீட்டில் வருவதால் மிகவும் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியவராகவும், 5க்குரிய யோகாதிபதியாக இருந்து தன வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் தனக்காரன் பெரும் பணக்காரன் கன்னிகாமனைக்கில் 11ஆம் வீட்டில் வரும்போது இந்த காலகட்டங்களில் மாடி வீடு கட்டி வாடக்கூடிய யோகமும், மாடி வீடு வாங்கக்கூடிய நேரமும், மிகப்பெரிய தேர் போன்ற வாகனத்தை வாங்கக்கூடிய நிலையமெல்லாம் பல சிம்மராசிக்கு அமையப்போகுது. இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுக்கா நீங்கள் பல்லாண்டுகள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026 வரும் குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தாராளமான பணப்பெருக்கத்துடன் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் புதிய மாற்றமும் பலவிதமான நடக்காத சம்பவமும் நடக்க போகுது. ஏற்கனவே நீங்கள் பல்லாண்டுகளாக காத்திருங்க பிரச்சனைகள் விடிவெளியாய் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனப்பெருக்கம், பணப்பெருக்கம், வாழ்வில் மிகப்பெரிய பதவியோடு யோகம், பணக்கார யோகமெல்லாம் பல சிம்மராசிக்கு அமையப்போகுது. பல சிம்மராசிக்கு குழந்தைக்கு குடும்பத்தில் குதூகலங்கள் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு அநூன்யமும் அன்பும் பிறக்க போகுது. புதியதாய் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல சந்தோஷமும் கிடைக்க போகுது. பலருக்கு குடும்பத்தில் குதூகலமான குழந்தை மகவு, ஆண் குழந்தை மகவும் பல சிம்மராசிக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. இது ஒரு ராஜயோக பெயர்ச்சி என்றே சொல்லலாம். அந்த வகையில் இந்த குரு பகவான் வீடும் வீடும் கடக வீடு அவர் உச்ச வீடு. இந்த நீர் வீட்டில் வரும்பொழுது சிம்மராசிக்கு எந்தெந்த வழிகளில் பணம் கிடைக்கும் என்றால், வெளிநாட்டிலிருந்து டாலர் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இங்கு செய்கின்ற முதலீடுகள் பிரட்டிப்பாக பல நூறு மடங்காக மாறக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய லாபத்தை தரும். அந்நிய இன மதத்தினர ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து சுப செய்தி தேடி வரும். மண்மனையினால் ஸ்திரச்சொத்து யோகத்தினால் ஆதாயம் அதிகரிக்கும். லாட்ரி யோகம் திடீரென்று பணப்பெருக்கத்தை கொடுக்கும். சிலருக்கு ஆகாய மார்க்கத்து மூலமாக பணம் வர பூமியின் புதைபோல் ரகசிய யோகமும் பலருக்கு கிடைக்கப் போகிறது. அவருடைய விசேஷத்தன பார்வை, 5வது பார்வை, அருள்மிகு பார்வையை இந்த விருச்சிகமனையை பார்ப்பதா அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு அல்லவா. மறைமுக புதைபோல் ரகசியங்களை கேட்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரங்க திடீரென்று பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகன யோகத்தையும், அடுக்குமாடி யோகத்தையும், ஸ்திர சொத்து யோகத்தையும், ஏக்கர் கணக்கில் லேண்ட்ஸ் லாட் என்று சொல்லக்கூடிய நிலப்பெருக்கத்தின் நீங்கள் ஜமீன்தாரர்களாக வரக்கூடிய நிலையெல்லாம் பல அடுக்குமாடி சம்பவமும் அடுக்கடுக்கான ராஜயோக நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டேதான் இருக்கும். அவருடைய விசேஷத்தன பார்வை
7வது பார்வை காலபுருஷனுக்கு 10 என்ற மகரமனை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அரசாங்க வழி ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு விவிஐபி நட்பு கிடைக்கும். சிலருக்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய நட்பு கிடைத்து மிகப்பெரிய மனிதராக மிகப்பெரிய ஆதாயம் படைத்தவர்கள் ஆளடிமை ஐஸ்வர்ய யோகம் பெற்றவராக 16 விதமான செல்வ பேருக்கு பெற்றவராக அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்றவராக பல சிம்ம ராசிக்காரங்க வர போறாங்க. அவருடைய 9வது விஷயம் பார்வை அஷ்டமச்சனியில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்ப்பதனாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்த சொத்து சுகம் பேரு புகழ் அனைத்தையும் இரட்டிப்பாய் பெறக்கூடிய நிலையெல்லாம் இன்னும் 45 நாட்களுக்குள் நடக்கும். இந்த காலகட்டங்களில் கேந்திர ராகுவாகவும் அஷ்டமச்சனியாகவும் உங்களுக்கு உச்சக்குருவா இருந்து உங்கள் வாழ்க்கை பார்வை எச்சத்தில் இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையே உச்சத்தில் வரப்போறீங்க. நடக்காத சம்பவம், பல நாட்களாக காத்திருந்த காரியங்கள் ஒன்று நடக்கப் போகுது. சிலருக்கு நடக்காத திருமணம் நடக்க போகுது. சிலருக்கு நடக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. சிலருக்கு பல நாட்களாக காத்திருந்த நிலையெல்லாம் ஒன்று தேடி வரப்போகுது. ஆக மொத்தத்தில் வரும் 46 நாட்களுக்குள் வரும் ராஜயோக பயிற்சியான இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு வருவது மிகவும் ராஜயோகமாகும். பொதுவாகவே உச்சக்குரு வந்து 5, 7, 9 அந்த இடங்கள் புனித 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் புனிதப்படுவதாக கிடைக்கும். 8ஆம் இடத்தில் உள்ள காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டிலே அந்த குரு பகவான் பார்ப்பதனால் அது சுக்கிர பகவானின் உச்ச வீடு அல்லவா. அங்கு சனி பகவான் இருப்பதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்கின்ற தொழிலாளிகளாலும் உங்களுடைய லேபர்ஸ்னாலும் லாபங்கள் தான் அதிகரிக்கும். உங்களுக்கு கீழ் ஒரு கூட்டம் தலைவணங்க காத்திருக்கும். அரசியலிலும் சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய நிலமும் ஆளுமே ஐஸ்வர்ய யோகம் பெற்று மண்மனை சிறச்சொத்து யோகத்தை பெற்று இந்த காலகட்டத்தில் பவர்ஃபுல் மனிதனாக அனைவரும் வணங்கக்கூடிய மாபெரும் தலைவனாக வரக்கூடிய நிலை ஏற்படும். மாபெரும் சபை தேனில் நீ நேடம்தான் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனி என்ன போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மன்னாதி மன்னராக மகா தென்னராக வாழ்ந்து வாழ்க்கையில் அனைவருக்கு தருங்க ஆளுமை ஐஸ்வர்யோட்டு மகா சக்கரவர்த்தியாக வாழ்ந்து நடக்காத பல சம்பவம் நடந்து அனைவருக்கும் நீங்கள் சிம்ம சொப்பனம் எதிரியை கலங்கடித்து ராஜாதி ராஜனாக வரக்கூடிய நிலைதான் இந்த சிம்ம ராசிக்கு வரும் குரு பயிற்சி. பிரியமானவர்களே, இந்த கடகத்தில் குரு வரும் பூசத்தில் உள்ள நட்சத்திர சாரத்தில் அவர் சங்காரம் செய்வதனால் மண்மனை சிறச்சொத்து யோகத்தையும் ஆளுமை ஐஸ்வர்ய யோகத்தையும் தரப்போகிறார். புனர்பூசத்தில் அவர் சஞ்சாரம் செய்வார். திடீரென்று நகை பொன்னாபரணத்தை வாங்கக்கூடிய நிலையெல்லாம் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நிலையை அவர் செய்தே தருவார். அவர் ஆயிலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல புத்தியை கொண்டு கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமாகவும் வரவேண்டிய பண வசூல் பாக்கியெல்லாம் உங்களை தேடி வந்து இந்த காலங்களில் விண்ணை மூட்டும் அளவுக்கு பெரும் பணம் உங்களை நோக்கி வரப்போகுது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் முடிந்தால் ராஜயோக குரு பகவான் என்று அழைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வஜிஷ்டேஸ்வர் ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை இந்த சிம்மராசிக்காரங்க சென்று அவருக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி பட்டாடை எடுத்து சார்த்தி இனிப்பு பதார்த்தத்தை வைத்து அவரை நேருக்கு நேராக ராஜகுருவநாதனை வழிபண்டுவாருங்க. ஓம் பர்சபத்வஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குரு சோதயாது என்று நீங்கள் மனதார பதித்துப்படுத்தும் போது ராஜ குருநாதன் உங்கள் வாழ்க்கை இழந்த சொத்து சுகம் பேர் புகழ் பணம் பதவி பட்டம் அனைத்தையும் கொடுத்து இந்த 2022 நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் என்ற அளவுக்கு இந்த குரு பகவான் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது உண்மை உண்மை உண்மை.